அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் அல் குர்ஆனை ஓதுகின்றோம். என்றாலும் நாங்கள் அந்த குர்ஆனினுடைய ஓதுகின்ற நன்மையை முழுதாக பெறுவோமா என்றால் பெற முடியாதவர்களாகத்தான் எங்கள் அதிகமானவர்கள் ஓதுகிறார். இந்த அல் குர்ஆனை ஓதுகின்றவர்கள் அவர்களுடைய ஓதல் விடயத்தில் மட்டும் 2 விடயத்தை கவனிக்க வேண்டும். ஒன்று, அரபு தெரியாதவர்களாக நாம் இருப்பதால் அதனுடைய உச்சரிப்புகள், ஒவ்வொரு எழுத்தினுடைய உச்சரிப்புகள் மாறாமல் அதற்குரிய மொழிச்சரிலே அது வர வேண்டும். இல்லை என்றால் அதனுடைய கருத்து மாறி போயிடும். இது முதலாவது விஷயம். இப்ப உதாரணமா புலி இதை நாம் மொழியும் போது புலி என்கிற போது காட்டில் உள்ள ஒரு மிருகத்தை சொல்றோம். புலி என்கிற போது நாம மரத்தில் இருந்து எடுக்கிற அந்த உணவுப் பொருளை சொல்றோம். அப்ப அந்த லா இந்த சவுண்ட் மாறுகிற போது இரண்டு பொருளை காட்டுகிறது. நமது பாஷையில் நமக்கு தெரிஞ்சதா. இது மாதிரி தான் அரபியிலே 28 எழுத்திலே சில எழுத்துகள் ஒன்றோடொன்று ஒத்தது. அப்ப நாம உச்சரிப்புகள் மாறுகிற போது கருத்து மாறிடும். கருத்து மாறினால் நாம பெரும் குர்ஆனுடைய கருத்தே பிழையாச்சுன்னு பேசிடும். உதாரணமா ஹலக என்றால் படைத்தான், ஹலக சிரைத்தான். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் என்று வருகிறது. மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஓத வந்த நாம அந்த ஹாவாக சொல்லாவிட்டால் ஹலக் என்றால் என்ன? சிரைத்தது. அல்லாஹ் சிரைத்ததின் தீங்கிலிருந்தும் நாம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று வந்து. அப்ப எவ்வளவு பெரிய கருத்து மாற்றம். அதுக்கப்பால ஹலக்க ஹா என்று அதை தலைப்பக்கட்டு ஹா என்று சொல்வார்கள். நெஞ்சு பகுதியிலிருந்து அந்த சத்தம் வருகிறது. அப்ப அதை நாம் தொண்டையினுடைய அடிப்பகுதி என்று சொல்வார்கள். அந்த ஹா பட அந்த உச்சரிப்பு வருகிற போது ஹலக்க என்றால் அழிந்தான், அழிந்த வெற்றின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று வரப்போகுது. அப்போ ஒரு ஹா ஒரு ஹா ஒரு ஹா. அது மாதிரி அங்கால தொங்கல வரக்கூடியது காஃப் காஃப் ஒரு சொல். அப்ப இது உச்சரிப்பு மாறுகிற போது கருத்தே மாறி பெய்த்திரும். சில நேரம் கருத்து ரொம்ப பிழையான கருத்தா பெய்த்திரும். அதனால இதுல நான் விரிவாக செல்லல. 28 எழுத்தென்றால் அதனை சரியாக உச்சரிக்கணும். சுவாது இருக்குது, ஷீன் இருக்குது, சீன் இருக்குது, ஜா இருக்குது. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு கருத்து. நாம கருத்தை மாற்றினதாக பெய்த்திரும். நமது பிள்ளைகளை இங்கிலீஷ் கிளாஸுக்கு அனுப்புறோம். சரியா உச்சரிக்கா, நல்லா இங்கிலீஷில் சொல்றா என்று இங்கிலீஷில் ஒவ்வொரு சொல்லையும் சொல்லும் போது அது ருசிக்கம் பெருமையா செல்லும். அல்லாஹ்வுடைய கலாம் சாதாரண மனிதனுடைய பேச்சல்ல, அதனை சரியாக மொழியணும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்லிட்டான்? ஒரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை முறையாக ஓதுவாயாக. இதற்குள் 2 விடயம் பெற போகிறது. ஒன்று, அதற்குரிய முறையிலே ராகமாக ஓதணும். ஹஸ்ஸினுல் குர்ஆன பி அஸ்வாத்திக்கும், உங்களுடைய குரல்களால் குர்ஆனை அழகுபடுத்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல் இருக்கிறதால், அல்லாஹ்வினுடைய கட்டளை வந்திருப்பதால் நாங்கள் குர்ஆனை முறையாக ஓதணும். இரண்டாவது என்ன? அந்த முறையில இரண்டாவது என்ன? எவடத்தை நீட்டணும், எவடத்தை நீட்டப்படாது, எவடத்தை ராகம் எடுக்கணும், எவடத்தை ராகம் எடுக்கப்படாது. அது குர்ஆனுக்கு மட்டும் ஸ்பெஷலான சட்டம். நபிகளுடைய ஹதீஸுக்கு கூட கிடையாது. ஏன்? அது அல்லாஹ்வுடைய கலாம். அதனை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினார்கள். அவர்கள் நீட்டி ஓதுவார்கள். அதை பற்றி ஹதீஸ் வந்திருக்கிறது. குர்ஆன் ஓதுவதை உபை இப்னு கஅபிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். ஒரு நாளைய தினம் ரசூலுல்லாஹ் போகிறார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவையிலே குர்ஆனை ராகமாக ஓதுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அப்படியே காது தாழ்த்தி கேட்டிருந்தார்கள். காலையான போது அவரை சந்தித்த போது சொன்னார்கள், லகத் ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி ஆலி தாவூத், தாவூதினுடைய குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த குரல் வளம், அந்த குரல் நயம் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தௌராத் வேதத்தை ஓதுகின்ற போது பறவைகள் செவிமடுத்து கேட்கும். அவருக்கு அல்லாஹ் தஆலா ரொம்ப ராகத்தை கொடுத்திருந்தான். அப்ப அந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தெரிஞ்சிருந்தான் இன்னும் ராகமாக ஓதிருப்பேன் என்றார். எனவே குர்ஆனை ராகமாக ஓதுகின்ற அந்த முறை நபிகளிடமிருந்து அது சொல்லப்பட்டு அந்த நபிகளிடமிருந்து சஹாபாக்கள் துயர்ந்து வந்ததால் அது தஜ்வீது சட்டம் என்ற பெயரிலே தொகுக்கப்பட்டது. அந்த முறைப்படிதான் அதை ஓத வேண்டும். எவடத்தை நீட்டலாம், எவடத்தை நீட்டக்கூடாது, எவடத்தை ராகம் எடுக்கலாம், எவடத்தை ராகம் எடுக்கப்படாது, எவடத்தை வெள்ளினமாக ஓதணும், எவடத்தை மெல்லினமாக ஓதணும், எவடத்தை கலக்கி ஓதணும், எழுத்த எவடத்தை கலக்காம ஓதணும், இப்படியெல்லாம் முறை இருக்கிறது. எனவே இது சாதாரண பாடல் அல்ல.